ஹாய் மக்களே, எல்லாத்துக்குமே இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி கார்த்திகை தீபம்னால இன்றைக்கி வந்து நாங்கள் ஓலை வெட்ட போகிறோம். எங்கள் ஊரில் ஸ்பெஷலே வந்து எப்படின்னா பனை ஓலையிலே நாங்கள் கொழுக்கட்டை செய்வோம். அது அழகாக இருக்கும், திங்கிறதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது இன்றைக்கி எங்கள் அப்பா தான் கொழுக்கட்டை வச்சு தருவாங்க. கொழுக்கட்டைக்கு எல்லா ஜாமும் வாங்கி வச்சாச்சு, இன்னும் ஓலை மட்டும் தான் பாக்கி. அதுதான்ப்போ ஓலை போய் எடுத்து வந்துட்டாப்போ பனை ஓலை அங்கே ஒரு ரெண்டு பரிசு தந்துட்டுருக்காங்க. அவங்க யாருன்னா சொல்ல மாட்டேன், ஏற்கனவே வீட்டில் சொல்லிட்டேன், ஆனால் இந்த வீட்டில் சொல்ல மாட்டேன். அங்கே போய் உங்களுக்கு சர்ப்ரைஸாக காமிப்பேன் அவங்கள, சரிங்களா? அவங்க தான் எங்களுக்கு பரிசு தருவாங்க. ஓலை நல்லா குருத்தோலை பறிக்க போகிறோம் நாங்கள். அதுதான்ப்போ குருத்தோலை தான் வேணும் உங்களுக்கு. குருத்தோலை அப்போ தான் அந்த கொழுக்கட்டை அழகாக வச்சு அழகாக அந்த எங்கள் பழைய காலத்திலோடு சொல்லுவாங்க அந்த கொழுக்கட்டைக்கு. அதெல்லாம் இனி எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் வந்து போல அந்த கதையை கேட்கணும், ஓகேவா? உங்களுக்கு அந்த கதை எல்லாமே சொல்லுவேன், சரிங்களா? இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் விளக்கேற்றுங்க, கொழுக்கட்டை ஆவீங்க. சின்ன பசங்கள்லாம் வட்டு கொளுத்துவாங்க, அதெல்லாம் பார்த்து எடுத்து கொளுத்துங்கண்ணே, ஓகேவா? சேஃப்டியாக கொளுத்துங்க, சேஃப்டியாக விளக்கப்படுத்துங்க, ஓகேவா? பாய், டடா. ஹாய் மக்களே, நான் சொன்னது தெரியுமா? எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு நான் வந்து ஓலை வெட்ட போகிறேன்ட்டு வந்திருக்க இடம் எங்கே தெரியுமா? பாருங்கள், நம்ம அண்ணன் தான் மரத்து மேலே அந்த பனை மரத்தில் ஏறி வெட்டினாங்க. அண்ணன் ஊர் வந்து என்ன ஊருன்னு? வேப்பலாங்குளம். வேப்பலாங்குளம், பார்த்துக்கோங்க. இங்கே வந்து அண்ணன் வந்து எனக்கு நிறைய ஓலை வெட்டி தந்துருக்காங்க பாருங்கள். எக்கச்சக்க ஓலை இருக்குது, கொழுக்கட்டை அவிச்சு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு அப்படி வந்து ஓலை வெட்டணும் அப்படின்னா நம்ம அண்ணன் ஐடி நான் கொடுக்கேன், அண்ணன்கிட்ட கான்டெக்ட் பண்ணிக்கோங்க, அவங்ககிட்ட எதுனாலும் பேசிக்கோங்க, அண்ணன் உங்களுக்கு வெட்டி தருவாங்க. கொழுக்கட்டை அவிக்கிறதுக்காக இந்த மாதிரி தான், இதுதான் ஸ்பெஷல், நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷலே இந்த கொழுக்கட்டை தான். அது திருகாத்தி வந்தாலே இந்த மாதிரி ஓலைலாம் வெட்டி, இந்த குருத்து ஓலை பாருங்க எப்படி இருக்குது, குருத்து ஓலை சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணுறாதீங்க, நம்ம அண்ணனை கான்டெக்ட் பண்ணிக்கோங்களா, ஓகேவா? பாய் ப்ரோ, பாய் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன் தெரியுமா ஓலை வெட்டிட்டு வர போகிறேன்ட்டு, எங்கள் அப்பாட்ட சொன்னது தெரியுமா, எங்கள் அப்பாட்ட ஓலை வெட்ட போகிறேன்ட்டு. அதனால் நம்ம ப்ரோ ஓலை வெட்டி தந்தாங்க. இங்கே பாருங்க, எல்லாமே குருத்து ஓலை. எப்போ எப்போ குருத்து ஓலை வெட்டியாச்சு, எப்போ குருத்து ஓலை, எப்போ நம்மளுக்கு இந்த ஓலை நீ அவ்வளோத்துக்கு கொழுக்கட்டை வச்சுட்டாங்கண்ணே, சரிங்களா? எங்களுக்கு நீங்கள் தான் இனி கொழுக்கட்டை வச்சு தரணும், சரிங்களா? எப்போ நல்ல ஓலையா? இது எல்லாமே நல்ல ஓலையா? பாருங்க, எல்லாம் நல்ல ஓலையா? என்னங்க பிடிங்க பாருங்க. இப்போ குருத்தோலை தான்ப்பா இதுப்போ, இதா இப்போ எல்லாமே குருத்தோலைண்ணே. பார்த்துக்கலாம் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பாவுக்கு சந்தோஷத்தை பாருங்க. எப்போ உங்களுக்கு கொழுக்கட்டை வைக்கன்னா என்ன ஒரு சந்தோஷம். இது ஒரு குருத்தோலை. எப்போ இது மொத்தம் நம்ம 4 அக்காவுக்கு கொடுக்கணும். ஃபாரிங்களோட அக்காவுக்கு, வேறு நம்ம பிரபாக்கு, வள்ளிக்கு, நிஷாக்காக்கு, லட்சுமிக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும், சரிங்களா? இதெல்லாம் வேண்டாமா, அவளுக்கு கொடுக்கணும். எங்கள் வீட்டுக்கு ஓலை இவ்வளோ ஓலை வந்திருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ உங்கள் ஓலை ரெடி ஆகிட்டு பச்சரிசி காய போட்டாச்சு. இந்த சத்த நேரத்தில் ரைஸ் மில்லில் போய் நாங்கள் அரைக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கார்த்திகை தீபம்னா கொழுக்கட்டை தான். எப்போ பாய் சொல்லுங்கள், டாட்டா சொல்லுங்க. ஆட்டோ மக்களே, பார்த்தீங்களா பச்சரிசி, இதை திரிக்கிறதுக்காக கொண்டு போகிறேன். எப்போ திரிக்க கொண்டு போயிட்டாரே, ஆனால் கொஞ்சம் ஈரமாக இருக்கு. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லையா? ஏலக்காவும் சுக்கும் போடணுமா? ஏலக்காய் சுக்கு இருக்கு பாருங்க. சுக்கு இப்போ சுக்கு அழுத்தி போட்டா ஒன்று போட்டா ஏலக்காய் அழுத்தி போட்டா. எதுக்கு இந்த சுக்கு போட்டுக்கிறேன், நான் ரைஸ் மில் காரங்கிட்ட கேட்கேன் எவ்வளோ போடணுட்டு, சரிங்களா? பேக் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா நான் இருக்கு வாலி. பார்த்தீங்களா மக்களே, எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு ரைஸ் மில் போகிறேன். எப்போ ரைஸ் மில் தான் வச்சுறேன். என்னது கருப்பட்டியா? கருப்பட்டி 2வது காய்க்கணும். சரி, எப்போ போயிட்டாரே ரைஸ் மில் அரைச்சிட்டு. ஆமாம், காசு யார் தருவா? காசு ஏண்டி இருக்குது, சரிங்களா? எப்போ போயிட்டாரே பாய் சொல்லுங்கள். டாட்டா. ஹாய் மக்களே, பார்த்தீங்களா ரைஸ் மில் போயிட்டு கொழுக்கட்டைக்கு மாவு அரைச்சுருந்தாச்சு. எப்போ கொழுக்கட்டைக்கு மாவு அரைச்சுருந்தாச்சு. இங்கே பாருங்க, எங்கள் அப்பா ரெஸ்ட் எடுக்காங்க, ஏன்னா கொஞ்சம் கழிச்சு கொழுக்கட்டை சுடணுமா, அதுக்காக இப்போமே ரெஸ்ட் எடுக்காங்க. எப்போ எந்திரிங்க
இப்போ நீங்க எங்களுக்கு கொழுக்கட்டை வச்சுட்டாங்க. நீங்க இப்ப எந்திக்கணும். இப்போ நேரம்ல போ மணி பாருங்க, இப்பவுமே 4 ஆயிட்டு. நீங்க இப்ப எங்களுக்கு எந்திரிச்சு கொழுக்கட்டை டக்கு கூட ஓலையிட்டுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க எங்களுக்கு அவிச்சு தரணும், எல்லாத்துக்குமே கொடுக்கணும். உங்களுக்கு கொழுக்கட்டை வேணுமா வேண்டாமா கமெண்ட் பண்ணுங்க. நான் கொழுக்கட்டை வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்போ மாவு கரெக்டா வச்சுக்கோங்க பாருங்க. மாவு கரெக்டா வச்சுக்கோங்க பாருங்க. மாவு கரெக்டா வச்சுக்கோங்க பாருங்க. தொட்டு பாருங்க, நல்லா இருக்கான்னு பாருங்க. மாவு பட்டு போல அரைச்சிருக்காங்களா? பட்டு போல அரைச்சிருக்காங்களா? அரைச்சிக்காங்களா? அப்போ ஓகே தானே? மாவு ஓகே தானே? பார்த்தீங்களா, கொழுக்கட்டைக்கு மாவுலாம் அரைச்சாச்சு. ரைஸ் மில் போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ, நீங்களாம் கொழுக்கட்டை விற்கினா மறக்காம எனக்கும் கொழுக்கட்டை கொண்டாங்க, நானும் கொண்டு வரேன். ஓகே, பாய் பாய் சொல்லுங்க. போ டாடா. எங்கள் திருநெல்வேலி ஸ்பெஷலே எப்படி தெரியுமா? இந்த திருகாத்திரி வந்தாலே இந்த கொழுக்கட்டைலாம் அதுக்கு முன்னாடி என்ன பாருங்க, நான் கதவு இருக்கா, இது ஒரு தெய்வமாட்டு நாங்கள் கதவுல பூசுவோம். இன்னைக்கு எங்கள் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் தடவை பூச போகிறாங்க. ரொம்ப வருஷம் ஆகிட்டு எங்கள் அப்பாலாம் பூசி. அதான் எங்கள் அப்பாவுக்காக இன்னைக்கு அவங்க அந்த மஞ்சள் வேற குங்குமம் தான். போ வாங்க பூசுவோம், வாங்க. எப்போ வாங்க பூசுங்க, வாங்க. நீங்கள் தான் பூசணும். எங்கள் அப்பா பூசுவாங்க பாருங்க. உங்களுக்கு எப்படி வைக்க மாதிரி அந்த மாதிரி வைங்க. நாங்கள் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படி வைங்க. எப்படினாலும் வைங்க, உங்கள் மாடல் தான் அங்கே வேணும். சரிங்களா? இங்கே பாருங்க. கை ரேகை அப்படிதான். ஐயோ, எங்கள் அப்பா அழகா பிடிச்சிருக்கு மாடல். அடுத்தது வைங்க. இப்போ சூப்பராக இருக்கு உங்கள் மாடல். உங்கள் மாடல் அழகாக இருக்கு. அடுத்தது ஒரு குங்குமம் வைக்கணும். எங்கள் அப்பா வச்சது. எப்போ குங்குமம் வைங்க. பாத்தியா மக்களே, பாத்தீங்களா? எங்கள் திருநெல்வேலியில் நாங்கள் வந்து ஒரு தெய்வமாக கும்பிட்றது அந்த கதவு. அதுவும் இந்த திருகாத்திரி வந்தாலே வீடெல்லாம் கலக்கலப்பாக இருக்கும். விளக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விளக்கெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சோம். இப்போ வந்து நம்ம கதவுக்கு சந்தன குங்குமம் வைப்போம். ஓகேவா? ஸோ உங்கள் ஊரில் இந்த மாதிரி உண்டான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கமெண்ட் பண்ணுங்க, சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்க. பாய். அனைவருக்கும் இனிய திருகாத்திரி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம திருநெல்வேலி மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க திருகாத்திரி தான். ஆனால் சில ஊரில் வந்து எப்படின்னு தெரில. ஆனால் எங்கள் திருநெல்வேலியில் பனை ஓலை வச்சு கொழுக்கட்டை வச்சு காலையில் எல்லாமே நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம எப்படி சொல்ல, ரைஸ் மில்க்லாம் போயிட்டு மாவெல்லாம் அரைச்சிட்டு வந்து எல்லாம் வச்சுருப்போம். ஆனால் ஒரு 6 மணி 7 மணி ஆனோடனே வீட்டில் விளக்கு பொருத்துவோம். எல்லா வீட்லேயும் தீபம் எரியும். அந்த ஒளி, அப்போது ஒளி எரியும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்ம வீடே ஜொலி ஜொலிக்கு இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு நாங்கள் தீபம் ஏற்ற போகிறோம். எங்கே பாருங்கள், எங்கள் அம்மா சாமி கும்பிட்றாங்க. பார்த்தீங்களா? எம்மா, இன்னைக்கு திருகாத்தி தாம்மா, கொழுக்கட்டை வைப்பீங்களா? நீங்களும் அப்பாவும் சேர்ந்து எங்களுக்கு கொழுக்கட்டை வச்சுட்டாங்கண்ணே. காலையில் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ தீபம் ஏற்றியாச்சு. இன்னும் இடத்துல எங்கள் வீட்டு ஃபுல்லுமே நாங்கள் தீபமாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் அப்பா வெளியே இருக்காங்க பாருங்கள். இப்போது என்ன பாருங்க, கோலம் போட்டு அதில் வந்து விளக்கு வச்சுருக்கா. இப்போ வந்து எங்கள் அப்பா கொஞ்சம் நேரத்தில் அந்த விளக்கு ஏற்றுவாங்க. அதுதான் இப்போ ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்கள் ஊரில் இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றினா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்களா? ஓகேவா? பாய். சாமியே சரணமையப்பா. இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபத்துக்கு வந்து எங்கள் அப்பா வந்து விளக்கேற்ற போகிறாங்க. தீபம் ஏற்றுவாங்க. அது வெளியே கோலமெல்லாம் போட்டிருக்கு. விளக்கேற்றி அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொழுக்கட்டை வச்சு சாப்பிடுவோம். அடுத்தம்மா எப்போ தீபம் அந்த இது விளக்கேற்றி தான் நம்ம கொழுக்கட்டை சாப்பிடுவோம். இப்போ எங்கள் அப்பா வந்து வெளியே இருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து கோலமெல்லாம் போட்டிருக்கா. அதில் வந்து எங்கள் அப்பா விளக்கேற்ற போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். மக்களைங்க பாருங்கள், எங்கள் அப்பா விளக்கேற்றுறாங்க. எப்போ விளக்கேற்றுங்க. சித்திரங்களை பாட சொல்லத்தான், தென்றங்கள் ஏட சொல்லத்தான், எல்லா விளக்கும் ஏற்றுங்க. போதுமா? சரி, நான் ஏற்றுக்கிறேன். மக்களை பாருங்கள், எங்கள் அப்பா விளக்கேற்றிட்டாங்க. எப்போ விளக்கேற்றிருக்கு? ஹாய் சொல்லு. பாய். ஓகேவா? உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி விளக்கேற்றினா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கண்ணே. கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்க. வாங்க, நீங்கள் கொழுக்கட்டை வச்சு சாப்பிடுவோம். ஓகேவா? பாய். விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, எங்க வீட்டு விளக்கேத்து வெள்ளிக்கிழமை.
விளக்கேற்றுவோம். இன்னைக்கு எங்க ஊர்ல கார்த்திகை தீபத்துக்கு நாங்கள் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இன்னைக்கு கொழுக்கட்டை சுட போறோம். வாங்க பை. இந்த சின்ன பொண்ணு வேற பண்ணையை பார்த்தீங்களா, இந்த டயர் எடுத்து 2ஆ வெட்டி அழகா கொளுத்திருக்கு. ஆனா சென்னையிலலாம் வேற மாதிரி இருக்கும், ஆனா எங்க ஊர்ல வேற மாதிரி. திருநெல்வேலி ஸ்பெஷலே இதான். வட்டு வச்சு கொளுத்தி இப்படி தரன்னு இழுத்துட்டே போனாங்க. எனக்குலாம் சின்ன வயசுல விளாடினேன். நான்லாம் ஒரு எத்தனாம் கிளாஸ் படிக்கும்போது 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது விளாடினேன். பார்த்துக்கங்க இது எவ்வளோ அழகா இருக்கு. எங்கள் அக்கா பிள்ளை இதை கொளுத்திட்டு வந்தா கால் பொத்து போச்சு வந்து வீட்டில் போய் கிடக்கான். நான் மட்டும் குடிங்கிட்டேன். எப்படி இருக்கு பார்த்தா? சேஃப்டியாக கொளுத்துங்க. இந்த மாதிரி கொளுத்துனா சேஃப்டியாக கொளுத்துங்க. ஹாய் எடுண்ணா தூக்கி தூர போட்டோம். ஹாய் மக்களே, இங்கே பார்த்தீங்களா கொழுக்கட்டைக்காங்க ரெடி ஆகிட்டு இருக்கு. எங்கள் அப்பா அங்கே இருக்காங்க, எங்கள் அம்மா தான் இப்போ இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை சுடுறாங்க பார்த்துக்கோங்க. எங்கள் அப்பா இவ்வளோ நேரம் நல்லா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, அதனால் அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டுறாங்க. எம்மா இந்த கார்த்திகை தீபம் வந்திருக்கு, ஆனால் கொழுக்கட்டை வைக்காங்க. என்ன இதுன்னு சொல்லுக்கலாம், ஒரே ஒரு இது சொல்லுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்கம்மா வீட்டில் ஒரு பையன் இருந்தால் கொழுக்கட்டை வைக்கணும். அது எதுக்காக? பையன் இருந்தால் பார்த்தீங்களா, பையன் இருந்தால் கண்டிப்பாக கொழுக்கட்டை வைக்கணுமா. அதனால் உங்கள் வீட்லேயும் பையன் இருப்பாங்க, நீங்கள் கண்டிப்பாக கொழுக்கட்டை வைங்க. எங்கள் வீட்டில் என்ன கொழுக்கட்டைன்னா நீங்களே பாருங்கள், கருப்பட்டி கொழுக்கட்டை. ஏமா கருப்பட்டி கொழுக்கட்டை தான் நாங்கள் இவ்வளோ நாளும் சீனி கொழுக்கட்டை தான் போடும். ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருப்பட்டி கொழுக்கட்டை. ஏல நீ ஆம்ல வாடியாடா, உடனே வந்துடுவான். இருக்கோடம்டா எங்களை. நான் பாருங்க பனையாங்களா எங்கள் அம்மா. ஏம்மா அது என்னம்மா பருப்பா? என்ன பருப்பு? சிறுபேத்து பருப்பா? ஓ இதெல்லாம் போடணுமோ கொழுக்கட்டைக்கு? மக்களே உங்கள் ஊரில் இந்த மாதிரி கொழுக்கட்டை உண்டா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கண்ணே. ஏமோ கமெண்ட் பண்ணுங்க, சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க, சத்தமாக சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க. ஓகேவா, நான் உங்களுக்கு இனி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்க. ஓகே பாய். எப்போ பாய் சொல்லுங்க, எப்போ தடா சொல்லுங்க. தடா. ஹாய் மக்களே, இங்கே பார்த்தீங்களா கொழுக்கட்டைக்காங்க ரெடி ஆகிட்டு இருக்கு. எங்கள் அப்பா அங்கே இருக்காங்க, எங்கள் அம்மா தான் இப்போ இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை சுடுறாங்க பார்த்துக்கோங்க. எங்கள் அப்பா இவ்வளோ நேரம் நல்லா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, அதனால் அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டுறாங்க. எம்மா இந்த கார்த்திகை தீபம் வந்திருக்கு, ஆனால் கொழுக்கட்டை வைக்காங்க. என்ன இதுன்னு சொல்லுக்கலாம், ஒரே ஒரு இது சொல்லுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்கம்மா வீட்டில் ஒரு பையன் இருந்தால் கொழுக்கட்டை வைக்கணும். அது எதுக்காக? பையன் இருந்தால் வைக்கணும். பார்த்தீங்களா, பையன் இருந்தால் கண்டிப்பாக கொழுக்கட்டை வைக்கணுமா. அதனால் உங்கள் வீட்லேயும் பையன் இருப்பாங்க, நீங்கள் கண்டிப்பாக கொழுக்கட்டை வைங்க. எங்கள் வீட்டில் என்ன கொழுக்கட்டைன்னா நீங்களே பாருங்கள், கருப்பட்டி கொழுக்கட்டை. ஏமா கருப்பட்டி கொழுக்கட்டை தான் நாங்கள் இவ்வளோ நாளும் சீனி கொழுக்கட்டை தான் போடும். ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருப்பட்டி கொழுக்கட்டை. ஏல நீ ஆம்ல வாடியாடா, உடனே வந்துடுவான். இருக்கோடம்டா எங்களை. நான் பாருங்க பனையாங்களா எங்கள் அம்மா. ஏம்மா அது என்னம்மா பருப்பா? என்ன பருப்பு? சிறுபேத்து பருப்பா? ஓ இதெல்லாம் போடணுமோ கொழுக்கட்டைக்கு? மக்களே உங்கள் ஊரில் இந்த மாதிரி கொழுக்கட்டை உண்டா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கண்ணே. ஏமோ கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க, சத்தமாக சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க. ஓகேவா, நான் உங்களுக்கு இனி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்க. ஓகே பாய். எப்போ பாய் சொல்லுங்க. எப்போ தடா சொல்லுங்க. தடா. இங்கே திருநெல்வேலியில் இந்த மாதிரி தான் ஓலையே நாங்கள் வெட்டிட்டு வந்து இப்போ கொழுக்கட்டை வைக்கிறதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணுவாங்க. அடுத்தம்மா சின்னதாக கட் பண்ணி அதுக்கப்புறம் ஏதாவது கயிறுலாம் கட்டுவாங்க. என்ன வித்தியாசமாக இருக்குது, நீங்களே பாருங்கள். இப்படிதான் ஓலை வெட்டுவாங்க பாருங்க. நான் ஓலை வெட்டுறாங்களா, அதுக்குள்ள கொழுக்கட்டை வைப்பாங்க. கொழுக்கட்டை வச்சு அதுக்கப்புறம் அதுலேயே தான் கட்டுவாங்க. நிறைய இதெல்லாம் இருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க பாருங்களா. ஆனால் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். பார்க்க நல்லா இருக்கு, எல்லாம் ஹாப்பியாக இருக்குதுமா. நாங்கள் திருக்காத்தி வந்தால இந்த கொழுக்கட்டை தான் எங்கள் வீட்டு ஸ்பெஷலே. அதான் மக்களே பார்த்தீங்களா, இப்போ கொழுக்கட்டைக்கு வந்து எல்லாம் பனைஞ்சி இப்போ பனை ஓலையில் வச்சுட்டு இருக்காங்க. எங்கள் திருநெல்வேலியிலேயே இந்த மாதிரி தான் பனை ஓலையில் வச்சு கொழுக்கட்டை சுடுவாங்க. சில ஊரில் வந்து எப்படி சுடுறாங்கன்னு தெரில, ஆனால் எங்கள் திருநெல்வேலியில் எங்கள் கூடங்குளத்தில் அழகாக பனை ஓலையில் வச்சு அந்த பணம் அந்த வாசத்தோடு நாங்கள் வந்து அவிச்சு அதுக்கப்புறம் சாமிக்கெலாம் படப்பை போட்டு சாப்பிடுவோம். இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து பனை ஓலையில் வச்சிட்ருக்கு. வச்சு இனி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவிக்க வச்சுக்குவோம். அவிச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை வந்து கருப்படி கொழுக்கட்டை சொல்லுவாங்க. நிறைய பேர் சீனி கொழுக்கட்டை வைப்பாங்க, வெல்லம் கொழுக்கட்டை வைப்பாங்க.
நிறைய கொழுக்கட்டை உண்டு இதுலேயே. ஆனால் நாங்கள் வச்சுருக்க கருப்பட்டி கொழுக்கட்டை. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இதை வச்சு அதுக்கப்புறம் அவிக்க செய்வோம். அவிச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே செய்வோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொழுக்கட்டைலாம். எங்கள் தாத்தா பாட்டி போட்டு வைக்கணுமோ? யாருக்கு? அப்பாவோட அப்பாக்கா? அப்பாவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் போட்டு வைப்போம் நாங்கள். அப்போ உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் போட்டு வைப்போம். எங்கள் தாத்தா பாட்டி முன்னாள் காலத்தில் அவங்களுக்குலாம் போட்டு வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். எப்போ பாய் சொல்லுங்க எம்மோ? எம்மோ தாட்டா சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்கம்மா தாட்டா. பாய். எப்போ எப்போ? ஹாய் மக்களே, இன்றைக்கி கொழுக்கட்டை வந்து எப்படி அவிக்கணும்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, எங்கள் திருநெல்வேலியில் வந்து கொழுக்கட்டை வைக்கிறது வந்து ஒரு பானைக்குள்ளே வச்சு அதில் வந்து நிறையா அந்த பணம் உலத்து அந்த இது அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அந்த கொழுக்கட்டை அந்த கெட்டினது நாங்கள் கெட்டி இருந்ததை அதை அவ்வளோத்தையும் உள்ளே வச்சு இந்த மாதிரி நாங்கள் அடுப்பில் வச்சுருவோம். இது வச்சுட்டு மேலே மூடுவீங்களோ? மேலே மூடுவாங்க எங்கள் அம்மா. மூடுங்க. எப்படி எதாச்சும் மூடுங்க. இன்னொரு பானை இருக்கா? இந்த பானைக்கு மேலே இன்னொரு பானை மூடுவாங்கன்னு நினைக்கிறேன். மக்களே பார்த்தீங்களா, இந்த மாதிரி கம்மத்தி வச்சுருவோம். கம்பத்தை வச்சுட்டு மேலே ஒரு கல் தூக்கி கரெக்டாக இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி பனை கொழுக்கட்டை அவிக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருவோம். உங்கள் ஊரில் எந்த மாதிரி நீங்கள் வைப்பீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கேஸ் அடுப்பில் பொங்குவோம், நீங்கள் எந்த அடுப்பில் பொங்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகே பாய். ஹாய் மக்களே, இப்போ கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிட்டு பார்த்துக்கோங்க. எங்கள் திருநெல்வேலி ஸ்பெஷல் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிட்டு இப்போ எடுத்துருமா கொழுக்கட்டையை. கழிச்சுடுதோ? ஆமாம். வா, எப்படி எடுக்க? எம்மா வாமா. எம்மா தூக்கும்ல, நீ வா. இப்போ எங்கள் அம்மா எடுப்பாங்க பாருங்க. வா, கொழுக்கட்டை எடுங்க. சாமி கேட்போ வாங்க. சாமி கேட்போமா? இப்போ அவிஞ்சிருக்கான்னு பார்ப்போம் வாங்க. இதான் இப்போ பனை ஓலை கொழுக்கட்டை. வா, என்ன சுடுது? இப்படிதான் இருக்கும் பழனூர் கொழுக்கட்டை. ரொம்ப சுடுது. அவிஞ்சிட்டுமா? வா, கொழுக்கட்டை கொழுக்கட்டை கொழுக்கட்டை. பார்த்தீங்களா மக்களே, இதுதான் எங்கள் திருநெல்வேலியோட கொழுக்கட்டை. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நான் வந்து இப்போ சாமி கேட்க போகிறேன். சாமிக்கு வச்சா நாங்கள் சாப்பிடுவோம். ஓகேவா? கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாம். ஓகேவா? சாமிக்கு வச்சு பார்த்தா நாங்கள் கொழுக்கட்டை சாப்பிடுவோம். இருக்குன்னு பார்ப்போமா? பாருங்க, இதுதான் எங்கள் திருநெல்வேலி கொழுக்கட்டை. என்ன சுடுது எம்மா? ஏ அப்பா, என்ன சுடுதுமோ? பாருங்க, சுடு 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 கொழுக்கட்டை. இதான் எங்கள் திருநெல்வேலி கொழுக்கட்டை. இப்படிதான் இருக்கும். ஏங்க செம்ம டேஸ்டாக இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி கொழுக்கட்டை சாப்பிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கொழுக்கட்டை வேணுமா? நான் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி போகிறேன். ஓகேவா? பாய். ஹாய் மக்களே, கார்த்திகை தீபம் வந்தாலே எங்கள் ஊரில் நல்ல ஸ்பெஷலாக இந்த பனை ஓலை தான். ஸோ அதுக்கப்புறம் நாம் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லி பனை ஓலைலாம் பறிச்சுட்டு வந்துட்டோம். பறிச்சுட்டு வந்து என் ஃப்ரெண்டு இவங்க தான். இவங்ககிட்ட வந்து பனை ஓலை நான் பறிச்சுட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து எங்கள் அப்பாட்ட வந்து கொடுத்தேன். எங்கள் அப்பாட்ட கொடுத்து அதுக்கப்புறம் அரிசி நனையை போட்டு காய வச்சு அதை போய் ரைஸ் மில்லில் போய் அரைக்க போயிருந்தோம். அரைச்சிட்டு வந்த பொறுத்து தான் நம்மளுக்கு கொழுக்கட்டெல்லாம் சுடுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு தெய்வங்கள் எல்லாத்தையும் கும்பிடணும். அதுக்கப்புறம் வீட்டு கதவெல்லாம் தொடச்சிட்டு அங்கே சந்தனம்லாம் பூசிட்டு வெளியே கோலமெல்லாம் போட்டு ஒரு விளக்கெல்லாம் பற்ற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஓலையெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், ஒன்று ஒன்றா வெட்ட ஆரம்பித்தோம். வெட்டி சின்ன சின்ன கீத்தா வெட்டி அதுக்கப்புறம் நம்ம பச்சரிசி அரைச்சதை அதுக்கு மேலே கருப்பட்டி பால் ஊற்றி அது நல்லா பனைய ஆரம்பிக்கணும். நான் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட கதையெல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். எம்மா இது எதுக்காகமா நம்ம இதெல்லாம் சுடுறோம் அப்படின்னு கேட்கும்போது, வீட்டில் ஒத்துக்கு ஒரு பயிர் இருந்தால் கண்டிப்பாக கொழுக்கட்டை சுடணுமா. அதுக்கப்புறம் அந்த கொழுக்கட்டையை உள்ளே வச்சு அதுக்கப்புறம் ஒரு கயிறுலாம் கட்டி, அந்த கயிறு கிடையாது இந்த ஓலை தான், ஓலைலாம் கட்ட ஆரம்பித்து நம்ம உடனே பானையில் தூக்கி வச்சாச்சு. எங்கள் வீட்டில் கேஸ் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணி நம்ம எடுக்கும்போது பார்த்தா கொழுக்கட்டையே ரெடி. சாமிக்கெல்லாம் போட்டு வச்ச பிறகு அதுக்கப்புறம் நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்து. எங்கள் வீட்டில் இன்றைக்கி கருப்பட்டி கொழுக்கட்டை. உங்கள் வீட்டில் என்ன கொழுக்கட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் திருநெல்வேலி ஸ்பெஷல் இதுதான்.